இன்னைக்கு புதன்கிழமை நம்ம வீட்டு லஞ்சுக்கு என்ன செஞ்சுருக்கேன் அப்படின்னு பார்த்துக்கலாங்க. ஸோ ரொம்ப அதிகமான ஐட்டம்ஸ்லாம் இன்றைக்கி எதுவுமே செய்யலைங்க. பீஃப் வால் தாங்க வாங்கியிருக்கேன். ஸோ பீஃப் வால் வாங்கி சூப்பு மாதிரி செஞ்சிடலாம். அப்புறமா கூடவே கொஞ்சம் பொரியலும் செஞ்சிடலாம் அப்படின்னு நினச்சிருக்கேன். ஸோ பீஃப் வாலில் பார்த்தீங்கன்னா சின்ன துண்டு நல்லா ரிங்காக இருக்கும். பெரிய துண்டு பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஒரு 4 பீஸாக கட் பண்ணி கொடுத்துருக்காங்க. இதை வந்து ஒரு 3 நாள் தண்ணியில் நம்ம வாஷ் பண்ணி எடுத்துகிட்டு அதுக்கப்புறமா நம்ம செய்ய ஸ்டார்ட் பண்ணிடலாம். இந்த சைடு பார்த்தீங்கன்னா குக்கரில் நான் வெங்காயத்தை கட் பண்ணி போட்டிருக்கேன். எண்ணெய் வந்து கொஞ்சம் போல் போட்டிங்கனாலே போதும். ஸோ ஆல்ரெடி இந்த பீஃபில் பார்த்தீங்கன்னா எண்ணெய் நல்லாவே வெளில வரும். அதனால் கொஞ்சம் போல் ஆயில் சேர்த்து இது கூடவே வந்து நான் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு கொஞ்சம் அதிகமாக சேர்த்துக்கோங்க. சூப்புக்கெலாம் வந்து கொஞ்சம் அதிகமான இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு பெப்பர்லாம் போட்டிங்கன்னா ரொம்பவே நல்லாயிருக்கும். ஸோ இது போட்டுட்டு அது கூட வந்து பீஃப் வாலையும் போட்டுக்கலாங்க. போட்டுட்டு நம்ம மஞ்சள் தூள், அப்புறமா பச்சை மிளகாய், தக்காளி, கொத்தமல்லி, புதினா, உப்பு இது எல்லாமே போட்டு நல்லா வதக்க வேணும். ஃபஸ்ட்டு வந்து மஞ்சள்தூள், இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, வெங்காயத்தோட நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிக்கணும். உப்பும் சேர்த்துக்குங்க. ஸோ ஒரு தட்டில் பார்த்திங்கன்னா பச்சை மிளகாய், ஒரு குட்டி தக்காளி, கொத்தமல்லி, புதினா எல்லாத்தையுமே கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். ஸோ அதில் அந்த பீஃப் வாலில் பார்த்திங்கன்னா ரொம்பவே வந்து அந்த தண்ணி வெளில வருங்க, நான்வெஜ் தண்ணி. ஸோ அதெல்லாமே வந்து நல்லா ட்ரை ஆனதுக்கப்புறமா நம்ம வந்து இந்த கட் பண்ணி வச்சுருக்க எல்லா பொருளையும் சேர்த்துட்டு நல்லா வேக வச்சுட்டோன்னா சூப்பரான சூப் வந்து ரெடி ஆகிடும். ஸோ நான் வந்து கொஞ்சம் ஐ செக்கப் என் ஹஸ்பண்டுக்கு ஐ செக்கப்புக்கு வெளில போக வேண்டிய வேலை இருந்ததுனால விசில் கொடுத்துட்டு அப்படியே அந்த ப்ரெஷர்லேயே இருந்ததுன்னா சாஃப்டாக இருக்கும்னு மூடி வச்சுட்டு போயிட்டேன். ஸோ அதுக்கப்புறமா வீடியோ எடுக்க முடியல. இதுதாங்க நம்ம வீட்டு லஞ்சு. பிடிச்சா சப்போர்ட் பண்ணுங்கள்.